மத்திய 13வது அதிகாரத்தில் 1லேருந்து 18 முடிய ஆய்க்கலை படிக்கட்டும். அதுலேயே 19லேருந்து 23 முடிய சக்கரியா படிக்கட்டும். 23 ரொம்ப அற்புதமான காரியங்கள், கவனமாக படிங்க. அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். கிறிஸ்து பிரானம் அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். திரளான அவரிடத்தில் கூடியிருந்தபடியாலும் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையில் இருந்தார்கள். அவர் அநேக விஷயங்கள் உண்மைகளை அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகில் விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறையில் விழுந்தது. மண் ஆழமாய் விழுந்தது, சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தந்தது. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களுடைய உண்மையை பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் விதத்திரமாக பரலோகத்தின் ரகசியங்களை பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அவர்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளவன் எடுத்துக் கொள்ளப்படும். அவர்கள் கண்களும் காணாதவர்களாய் கேட்டும் கேளாதவர்களாய் உணர்ந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறபடினால் நான் உண்மைகளால் அவர்களுக்கு பேசுகிறேன். ஆமேன். இப்படி 14லேருந்து ஆரம்பிக்க. நீங்கள் ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் அவர்களுக்கு நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களால் காணாமலும் காதுகளால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொடுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதை உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவை வாய்க்க உள்ளவைகள். இந்த அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறதை காணவும் நீங்கள் கேட்கிறதை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் கேளுங்கள், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாதவன் வந்து அவன் இருதயத்தில் பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன், கற்பாறையில் விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேல் இல்லாததனால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடர் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனாயும் உணர்வாய் இருந்து 100ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். ஆமென். இது பெரிய ஒரு காரியத்தை சொன்னார். அந்த காரியம் இன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. எப்போ சொன்னது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன காரியம். இந்த ஊரிந்து 7ஆம் தூதன் வந்து தான் இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கே சொல்லிட்டார். நான் இதுவரைக்கும் இந்த பைபிளை வச்சுட்டு உலகம் பூரா பெரிய பெரிய சபைகளை உருவாக்கி எல்லா மக்களையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறேன். இயேசு ரட்சிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார்னு சொல்லி கம்ப்ளீட்டாக சிலுவை அடிக்கப்படாத ஒரு நாமத்துக்கு முடிச்சு போட்டு மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி போட்டு அனைத்து மக்களையும் என்ன பண்ணாங்க? பாதளத்தில் போட்டோம். மொத்த மக்கள் எங்கே இருக்காங்க? இப்போ பாதளத்தில். செத்தவங்களும் பாதாளத்தில் இருக்காங்க, உயிரோடு இருக்கிறவங்களும் பாதாளத்தில் இருக்காங்க. 2 பேருக்குமே வித்தியாசம் இல்லை. நம்ம அப்படி இல்லை, நம்மளை வேறு பிரிச்சுட்டார். ஆதி அப்போஸ்தலர் எந்த நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்களோ அந்த நாமத்தை கொண்டு அந்த நாமத்தில் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டதுனால
உங்களுக்கு இடமிருந்து வளம் என்னும்போது சிலுவை மரண பிரசவ 7 காய முத்திரை தரிக்கப்பட்டது. அந்த முத்திரைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால் 7 சிலுவை அடையாளங்கள் குத்தின காயம் இருக்குது, அதில் ரத்தம் இருக்குது, அதுக்குள்ளே சிலுவை பற்றிய உபதேசம் இருக்குது, அதுக்கு மேலே நாமம் இருக்குது. 4 காரியம் ஃபுல்லாக வந்ததுனால நாம் தான் பரலோக வித்து. இதைத்தாங்க சொல்கிறாரு, இதைத்தான் அங்கே சொல்கிறாரு. அப்போ சொல்கிறதுக்கு காதலோன்னு கேட்கக்கூடாதுன்னு காதலோன்னு காது இருந்தால் தானே கேட்பான், இல்லை காதலான்னு கேட்க டோட்டல் அவுட் ஆகிட்டோம். இப்போ இந்த செய்தியை குறித்து நாம் இப்போ பார்த்தோம். இப்போ இந்த செய்திக்குள்ளே ஒரு செய்திக்குள்ளே செய்தி உள்ளே போயிட்டே இருக்குது. இதில் சங்கீதம் 103 1-8 வரைக்கும் சாமுவேல் எழுந்திரிச்சு படிங்க. சங்கீதம் 103 அதிகாரம். தாவீது சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருத்தி ஆகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப போதும். ஒடுக்கப்படுகிற அதை படிச்சிருக்கேன். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் கைய. ஆமேன். ஏன்னு கேட்டால் இது இன்றைக்கு இந்த வாக்கு பிரகாரம் கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டாரு. அதாவது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இந்த பரிசுத்த நாமம் என்னன்னு தெரிஞ்சதானே ஸ்தோத்தரிக்க முடியும். அதை தான் நீ கொண்டு வந்துட்டார். இந்த உலகத்தில் முதலாக இந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கும் அப்போஸ்தலருக்கு பிற்பாடு நம்ம தான். 2000 வருஷமாக இதுக்கிடையில் சிலுவையில் அடிக்கப்படாத தீத்துராயனுடைய குலதெய்வத்தின் நாமம், அடுத்தது நேபுகாத்து நேச்சார் செய்தான சிலை பொற்சிலை, அது எல்லாம் ஒன்று தான். ஆத்மா ரட்சிப்பு அருமையானது. அது எப்போ வருதுன்னு சொன்னால் சாயங்கால வருஷத்தில் ஊரின் 7ஆம் தூதன் மூலியமாக தான் அது வருது. மற்றபடி இது வர்றதுக்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லை. அதை குறித்து அவர் சொல்கிறாரு பாருங்க. வெளிப்படுத்தல் பார்த்திங்கன்னா இப்போ வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் 1லேருந்து ஒரு 3 வசனம் படிங்க. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அழியாதபடிக்கு பூமி 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் ஏதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்களை நோக்கி, நான் நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரர்கள் மேல் நெற்றிகளில் முத்திரை போட்டு திருமுழவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் என்று சத்தமிட்டு. ஆமேன். இந்த 2வது வருஷத்தில் அங்கே தான் நான் இருக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து எழும்பி வர கண்டேன். சூரியன் உதிக்கும் திசைன்னா கிழக்கு திசை என்பது இந்தியா. ஆதியாகமம் 25 1லேருந்து 5 ஒரு 6 வசனம் படிச்சிங்கன்னா அதில் தன்னுடைய கேத்ராவுடைய சந்ததியை கிழக்கு திசைக்கு அனுப்பிச்சிடாரு. இப்போ அங்கேருந்து கிழக்கு திசைக்கு வந்தவன் தான் இந்த ஊரின் துண்டை ஏழாம் இவனுடைய சந்ததி. ஆபிரகாமுடைய வித்தில் பிறந்த அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்து இங்கே கிழக்கு இந்தியாவுக்குள்ளே போயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வந்து பெருகினவங்க தான் நம்ம. அப்போ நம்ம யாருடைய வித்தாக இருக்கிறோம்? நேரடியாக ஆபிரகாம் வித்து நான் தான். ஆபிரகாம் வித்து நான் தான். 1000 தலைமுறை. எனக்கு தான் சத்தியம் புரியுது. நான் ரொம்ப சிறுமை எளிமையாக இருக்கிறேன். என்னை கண்டா எவனாச்சும் நம்புவானா? யாருக்கும் புரியாது. ஏன்னு கேட்டு நம்ப மாட்டான். ஏன்னு கேட்டால் அவன் தடியும் தண்டல்காரமே பைபிளை தூக்கணும், பெரிய ஊழியக்காரன் ஆகி பெரிய சர்ச் வச்சு 300 சபை 400 சபை 500 பெரிய ஸ்தாபன சபைகளை உருவாக்கி கம்ப்ளீட்டாக வேதத்தை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்து நாங்கள்
அப்படியே கண்ணை மூடனோன்னா பரலோகத்துக்கு போயிடும். மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த மாம்சம் எப்படி இருக்குது? பாவத்தில் உப்பில் ஊறப்பட்ட ஊறுகா மாதிரி பாவம் என்ற உப்பில் பிசாசு ஊறப்பட்டான். நீ எப்படி பரலோகத்துக்கு போவ? அதைத்தான் அவருடைய ரத்தம் வந்து கழுவணும். அப்போ அங்கே சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் சொல்கிற ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கு சேர்ந்து கிழக்கு திசையிலேருந்து வரான், இந்தியாவிலேருந்து வரான். அவன் தான் ஊரின் திமி கொண்ட 7ஆம் தூதன். அவன் வந்து என்ன பண்ணுறான்? அவன் சூரியன் உதிக்கும் திசையிலேருந்து வரான், கிழக்கு திசை. இந்த இந்தியா பார்த்திங்கன்னா தீபகற்பமாக இருக்குது. 3 பக்கம் கடல், இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் ஒரு தீபகற்ப நாடு அது. அவன் தீபகற்பமாக வரக்கூடிய டைமில் வரான். அதுக்கு முன்னாடி பரப்பளவு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த தீபகற்பமாக வரக்கூடிய நேரத்தில் அவன் வருவானுங்க இருக்குது. புரியுதா? இப்போ அவன் தீபகற்பமாக வந்துருச்சு, 3 பக்கம் கடலால் சூழப்பட்டு போச்சு. அப்போ ஸ்ரீலங்காவில் இந்தியாவோட இருந்த நிலப்பரப்பு அதிகமாக இருந்தது. அப்போ அந்த டைமில் வரான். அதை நேரத்தையும் காலத்தையும் கரெக்டாக சொல்கிறாரு. அந்த வசனத்தை படிக்கணும். அவன் என்ன கொண்டு வர? ஜீவனுடைய தேவனுடைய முத்திரைக்கோளையுடைய ஜீவனுடைய தேவனுடைய முத்திரைக்கோள் என்பது நாமம், ஆராதனைக்குரிய நாமம், பாவம் நீக்கப்படக்கூடிய நாமம் முத்திரைக்கோள். அந்த முத்திரைக்கோளை ஏசும்போது நெற்றிகளில் எதிர்க்கும்போது ஞானசானம், பாவம் மன்னிப்பு வேண்டிய கிருபனுடைய நாமத்தில் ஞானசானம் கொடுக்குற முழுகின உடனேயே அந்த நாமத்தில் இருக்க நாமத்தில் இருக்க அந்த ரத்தம், சிலுவை மரம் பிரசவ தீட்டான ரத்தம் பாவத்தை கழுவிடுது. அடுத்த என்ன சொல்லும்போது அவருக்குள்ளே அந்த முத்திரை 7 காய முத்திரை விழுந்துருது. அதுக்கு மேலே சிலுவைப்பட்டி உபதேசம் விழுந்துருது. அதுக்கு மேலே நாமம் தரிக்கப்படுது. இவன் பரலோக வித்து தூக்கிட்டார் மேலே அவனை. அப்போ அந்த அப்படி கொண்டு வரவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை முதல்ல நீங்கள் பாருங்கள். அதை பார்க்கும்போது அது யாரை சொல்லப்பட்டிருக்குது? அது படிங்க அடுத்த வசனத்தை. அதுக்கு அடுத்த இதில் 4வது வசனம் படிங்க. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 44,000 பேர். அவங்களுக்கு எங்கே முத்திரை போட்டுச்சு? நான் வந்து போடுறேன். நல்லா கவனிங்க. இப்போ யூதா கோத்திரத்தில் என்ன போட்டிருக்கு? அடுத்த வசனத்தை படிங்க. யூதா கோத்திரத்தின் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இப்போ இந்த யூதா கோத்திரத்தை எவன் முத்திரை போடுறவன்? முத்திரை போடக்கூடிய நான் தானே. அப்போ இவங்க இனிமேல் கொண்டு நம்மளுக்கு பின்னாடி இந்த புறஜாதி மக்களுக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களாக இருக்காங்க. எங்கே தூக்கிட்டு போட்டார் பாரு. அப்போ எங்கே தூக்கிட்டு போயிட்டாரு? இப்போ இந்த நம்மளுக்கு புறஜாதி மக்கள் வர்றாங்களே அவங்களுக்கு நம்ம முத்திரை போட்டு அவங்க ரட்சிப்பில் கொண்டு வந்து வெள்ளை எங்கிகளை தெரித்து நிறைய லட்சமாக வர்றாங்க இல்லையா? அவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு சொல்லுவோம். எங்கேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் ஒரு மூப்பர், இவர் ஒரு மூப்பர், இவர்லேருந்து 12,000 பேர் வர்றாங்க. இவர் ஒரு மூப்பர். இந்த மாதிரி 12 மூப்பர்கள் வருங்களா? இந்த 12 மூப்பர்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் 12,000 மூப்பர்கள். அவங்க 12,000 வரும். இவருக்கு பின்னாடி அவர் 12,000, அவருக்கு பின்னாடி அவருக்கு 12, அவருக்கு பின்னாடி இப்படி. அப்போ எவ்வளோ பெரிய ஜனத்தை வரும். அவங்க தான் புறஜாதி மக்கள். அப்போ இன்னும் எத்தனை மூப்பர்கள் வந்திருக்காங்க? இப்போ 2 பேர் தான். இன்னும் 10 பேர் வரணும். சப்போஸ் கர்த்தர் உங்கள் 2 பேரையும் மூப்பராகனா ஆக்கினது தான் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் தான் அந்த சத்தியத்தில் தேடி வர்றீங்க. அது எவ்வளோ பெரிய மகத்துவமுள்ள சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ இந்த இதுக்கெல்லாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வசனத்தை படிங்க. அதில் வெளிப்படுத்தலை இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரன் இருந்து வந்ததும் ஒருவன் எண்ணக்கூடாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளையங்களை தரித்து தங்கள் கைகளில் குருத்தவர்களை பிடித்து கொண்டு சிங்காரத்தின் முன்பாக இப்போ இந்த வெள்ளையங்களை தரித்திருக்காங்கல்ல, வெள்ளை திரளான கூட்டம். இப்போ இவங்கெல்லாம் யாரும் சொல்லும்போது உங்கள் மூலியமாக உங்களுக்கு பின்னாடி அப்படி வந்தவங்க அந்த கூட்டம் தாங்க வருது. இப்போ இன்னும் 10,000 வருஷம் இருக்குது. இந்த 10,000 வருஷம் கடைசியில் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியை இங்கேயும் சொல்லிட்டார். அந்த நிகழ்ச்சியை மைண்டு கொண்டு வந்துட்டார். அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக புரிய வச்சுட்டா நான் உங்களுக்கும் சொல்லிட்டேன். 10,000 வருஷம் கழித்து நடக்கக்கூடிய ரகசியத்தை முன்னாடியே உங்களுக்கு சொல்லியாச்சு. அப்போ இந்த ரகசியத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தான். காதில் கேட்டு அந்த பிரகாரம் இதயத்தில் பதித்து கொண்டு தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணி
ஆத்மா ரட்சிப்பு அருமையானது. ஆத்மா பூமியிலே ரட்சிக்கப்படுற பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அப்போ இப்போ பொருள் புரியுதா ஏன் சந்தோஷம் வருதுன்ட்டு? அப்போ பூமியில் ஆத்மா எப்படி இருக்குது? பாவம் பண்ணுற உப்புல ஊற போட்டுட்டான் பிசாசு. ஒருத்தனை கூட விட மாட்டேன். இப்போ ஊரின் 7 வந்து தான் அந்த 1,44,000 பேர்களுக்கு இடம். அவங்க பின்னாடி இருக்காங்க இல்லையா, எல்லாம் செத்து போயிருக்காங்க. உண்மையாக இருந்தவங்கன்னா இந்த யூதா கோத்திரத்தில் வந்தவங்க அவங்க 12,000 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 12,000 பேர் அந்த யூதாவுக்கு பின்னாடி வர்றவங்க தானே. அதே மாதிரி 12 கோத்திரம் வருது, புரியுதுங்களா? 12 கோத்திரம் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மனாசே கோத்திரத்தை கொண்டா சேர்த்துக்கிட்டான். யூசேப்புக்கு 2 பிள்ளைங்க, ஒன்று மனாசே ஒருத்தன், ஒருத்தன் இருக்கான், 2 பேர் காணுவோம், புரியுதுங்களா? அந்த 2 பேரில் மனாசே பேர் உள்ள வந்து யோசேப்பும் உள்ளே வந்துட்டான். இப்போ அது தான் கோத்திரம் நீக்கப்பட்டு போச்சாங்க. அந்த கோத்திரத்தில் தான் கோத்திரம் இல்லை. ஏன் இந்த தான் என்ன பண்ணான்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான். அது தப்பை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஏன் கேட்டிங்களா, இப்போ இந்த காலத்துக்குரிய ஒரு சத்தியத்தை, இந்த காலத்துக்குரிய வெளிப்பாடு உங்களுக்கு கிடச்சிருச்சு. வெளிப்பாடு உங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட மக்கள் எப்படி இருக்கணும்? நான் விழிப்பாக இருக்கணும். ஆத்ம ஆதாயம் செய்கிறதுல ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதுதான் சொல்கிறாரு. இப்போ இந்த சபையில் நிற்கிறது யார்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிராணம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிராணம் நிற்கிறார். அவர் தான் 7ஆம் தூணுக்குள்ளே இருக்கார். அவர் தான் சபையை நடத்துகிறார். இப்போ அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிராணம் இருக்கார் இல்லையா, அவருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால் என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல அடிக்கப்பட்டவர், 2வது அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர், இந்த அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவருக்குலேருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. இப்போ இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிராணம் வர்றார் இல்லையா, அவருக்குள்ளே என்ன இருக்குன்னா எந்த பாருங்கள், 7 கொம்பு 7 கண்கள். இவர் தானே ஊழியத்தை பண்ணுறாரு. இப்போ இவர் தலைமையில் வந்துருச்சு எல்லாமே. யார் மேலே? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்கார் இல்லையா, இவர் தலைமையில் இவர் தான் ஊழியம் பண்ணுறாரு. இப்போ யார் பக்கத்தில் நின்ட்டார்? 7ஆம் தூணுக்குள்ள நின்ட்டார். அப்போ 7ஆம் தூண் பக்கத்தில் 7ஆம் தூணுக்குள்ளேயே இருக்கார் அவர். அப்புறம் இந்த ஊழியம் பண்ணும்போது ரொம்ப, அப்போ இந்த ஊழியம் எப்பேற்பட்ட ஊழியம்? மகத்தான ஊழியம். எப்பேற்பட்ட ஊழியம்? மகத்தான ஊழியம். இந்த ஊழியத்தை குறித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிராணம் வெளிப்படுத்தல் 14:6-7. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாசைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்தது. என்ன சுவிசேஷத்தை கொண்டு வரா? நித்திய சுவிசேஷம் எது? சிலுவை பற்றிய 7 உபதேசம் தான் நித்திய சுவிசேஷம். இந்த நித்திய சுவிசேஷத்தை கொண்டு வராரு. யார் கொண்டு வரா? 7ஆம் தூதன் மூலியமாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கொண்டு வர்றார். 7ஆம் தூதன் மூலியமாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கொண்டு வர்றாரு. அப்போ அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எதை? நித்திய சுவிசேஷத்தை கொண்டு வர்றார். அதாவது நித்திய சுவிசேஷம் மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாழ்வு. இதுதான் நித்திய சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை கேட்குறவங்களுக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாழ்வு. இப்போ நம்ம உயிரோடு இருக்கும்போதே அதுக்குள்ளே தான் இருக்கிறோம். இந்த மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாழ்வுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். இந்த மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாழ்வுக்குள்ளே இந்த காரியத்தை நம்ம ருசிக்க நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில் பலன் அதிகமாக இருக்குது. ரத்தத்தில் நிலையும் ஜீவன் வந்து, ரத்தத்துக்குள்ளேயும் ஜீவன் வந்துருச்சு. 4 நிலையும் நம்மளுக்குள்ளே ஜீவனாக மாறிடுச்சு. இப்போ நமக்கு தான் இந்த பாக்கியங்கள். இந்த பாக்கியத்துக்குரியவர்கள் எங்கெங்கே இருக்காங்க அவங்களை தேடி பிடிச்சி கொண்டு வரதுக்கு தான் இந்த சத்தியம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பண்ணும் வெளிப்படுத்தல் 14:6-7. அடுத்து மல்கியா 4:6, வெளிப்படுத்தல் 10:6, வெளிப்படுத்தல் 14:7, சகரியா 14:7, அப்புறம் அப்போஸ்தலர் 3:22, அப்போஸ்தலர் 17:31-32 படி ஊரின் துணிகொண்ட 7ஆம் தூதனுக்குள் இறங்கிவிட்டார். யார்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. இந்த தூதன் மூலியமாக மகிமையடைந்த மணவாட்டி சபையை இந்த பூமியில் உருவாக்கிட்டார். வெளிப்படுத்தல் 21:9-14 தேவனுடைய மகிமையடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம், அதான் தேவனுடைய மகிமையடைந்த மணவாட்டி சபை.
இப்போ இந்த சபை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10,000 ஆண்டுகள் இந்த பூமியில் பெருகி மறுபடியும் பரலோகத்துக்கு போயிட்டு பரலோகத்துலேருந்து மறுபடியும் பூமிக்கு இறங்கி வருது. இப்போ படிங்க 21 படிங்க. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என் ஆவியை கொண்டு போய் தேவனுடைய மகிமையடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திற்கு இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தார். இப்போ இதில் முதல் ஆள் நீங்கள் 4 பேர் தான். என்னையும் சேர்த்து 5 பேர். முதல் நீங்கள் 4 பேர் தான், என்னையும் சேர்த்து 5 பேர். இப்போ அதாவது இதுக்குள்ளே நம்ம எப்படி வந்துட்டோம் பார்த்தீங்களா? நம்மளை எப்படி கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்களா? நம்ம யாராக கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்களா? அந்த உலகத்திலேயே எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, ஒருவனுக்கு பாக்கியம் கிடைக்கும். நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எதுக்காண்டி கொடுத்தாரு? தனிப்பட்ட முறையில் எப்பப்போ டைம் கிடைக்குதோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பப்போ டைம் கிடையாது அதுக்காண்டி எல்லா வேலையும் விட்டுட்டு நான் செய்ய சொல்லலை. எப்பப்போ டைம் கிடைக்குதோ அந்தந்த டைமில் முழங்கால் போட்டு இந்த வித்துக்காண்டி நீங்கள் முழங்கால் போட்டு அவர் தேடி கண்டுபிடிக்கணும். ரட்சிக்கப்படுவதில் கர்த்தர் அனுதினம் சபையில் அவர் கூட்டி சேர்ப்பார் உங்கள் மூலியமாக. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன், தேவனுடைய மகிமையடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனத்துக்கு இறங்கி வர கண்டேன், எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தினக்கல்லை போலவும் அதன் பிரகாசம் எப்படி இருந்தது? மேலும் விலையுயர்ந்த ரத்தினக்கல்லை போலவும் பளிங்கு ஒளியுள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க சொல்கிறேன். எப்போ அது சொல்லிகிட்டே வரேன் பார்த்து. இந்த ஊரின் 7ஆம் தூதன் மூலம் உருவாக்கப்பட்ட வெளிப்படுத்தல் 29:14 தேவனுடைய மகிமையடைந்த மனவாட்டி சபையாக எருசலேம் சபையாகிய தேவனிடத்தில் இறங்கி வர என காண்பித்தான். அந்த சபை தான் ஊரின் தீங்கூட 7ஆம் தூதனால் உருவாக்கப்படும். பரலோகம் சென்று மறுபடியும் வெளிப்படுத்தல் 29:14 படி பூமிக்கு இறங்கி வருகின்றது. இந்த சபை மகிமையடைந்த மனவாட்டி சபை ஆகும். இதுதான் வெளிப்படுத்தல் 21:9-14 பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வருகின்றதை இந்த தூதன் பார்க்கின்றான். பரலோகத்திலிருந்து பூமிக்கு வர்றதை அவன் பார்க்குறான். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான காரியம்னு சொன்னால் சபை கவுண்ட் டவுனில் வருகிறது. சபை எப்படி வருது? கவுண்ட் டவுன். முதல்ல லவோதிக்கா சபை தான் முதல்ல வருது, 7ஆம் சபை தான். அதுக்கு பின்னாடி 6ஆம் சபை வருது, 5 இப்படி வருது. இப்போ இந்த சபை கவுண்ட் டவுனில் வர்றதுனால அது சீக்கிரமான முறையில் யாருக்கும் அது ஜீரணிக்க முடியாது. ஏன்னா சபை கவுண்ட் டவுனில் வருது. முதல்ல எந்த சபை வருது? லவோதிக்கா சபை. அடுத்து பார்த்திங்கன்னா அது ஒன்று லவோதிக்கா சபை, 2வது முத்திரை, அடுத்து எக்காலம், அடுத்து என்ன சொன்னால் கோப கலசம். இந்த 4 நிலைகளும் ஒவ்வொரு சபைக்கும் வருது. 7வது சபை முதல்ல வருது. அந்த 7வது சபைக்குரிய அடுத்த சொன்னால் முத்திரை வருது, 7 முத்திரைகள் வருது. அடுத்தது சொன்னால் 7 எக்காலங்கள் வருது. அடுத்தது 7 கோப கலசம், எல்லாம் 7 வருது. இது ஒன்றொன்றுக்கு அர்த்தங்கள் போய்கிட்டே இருக்குது. ஒன்றொன்றுக்கு அர்த்தங்கள் போய்கிட்டே சொல்லி முடியாது, அவ்வளோ பெரிய உள்ளுக்குள்ள ரகசியங்கள் இருந்தால் நான் ஷார்ட் அவுட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கு 7ஆம் சபையின் செய்தியும் முத்திரையும் எக்காலமும் கோபக்கலசமும் இங்கு முதலில் வருபவன் பார்த்திங்கன்னா யாத்ரா 28 30வது வசனத்தின்படி ஊரின் திமிங்கொண்ட 7ஆம் தூதன் தான் வரான், ஒரு ஆசாரியன். இவன் சகரியா 14:7, மல்கியா 4:6-5, உபாகமம் 18:18, அப்போஸ்தலர் 3:22, அப்போஸ்தலர் 17:31 படி, மேலும் அப்போஸ்தலர் 17:33 அவர் சொல்கிறார், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தின் நீதியாய் நியாயந்தீர்ப்பார். மேலும் சொல்லிட்டார், ஒரு நாளை குறித்திருக்கிறார், தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தின் நீதியாய் நியாயந்தீர்ப்பார். நியாயந்தீர்க்கிற அந்த தீர்க்கதரிசி யாருன்னா ஊரின் 7ஆம் தூதன். எப்படின்னா அப்போஸ்தலர் அதை பாவம் பண்ணி போட்டு முன்னோடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெறாதவன் பூரா தகுதி இல்லை. இந்த நாமத்தில் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துனதுக்கு மட்டும்தான் அந்த தகுதி கிடைக்குது. அப்போ நியாயம் தீர்க்கிறது யார்? உலகத்தில் இந்த ஞானஸ்தானமே அவனை நியாயம் தீர்த்துருது, நான் அல்ல.
அவருடைய நாமமே அவரை ஒவ்வொரு மனிதனையும் நியாயம் தீர்த்திருது. அப்போ என்ன சொல்லும்போது என்ன காரியத்துக்கு அவர் பூமிக்கு வந்தாரோ அந்த காரியத்தை நாமத்துக்குள்ளே வச்சுட்டார். மொத்தமும் நாமத்துக்குள்ளே வந்துச்சு. மொத்தமும் நாமத்துக்குள்ளே வந்தது. இந்த நாமத்தை சொல்லும்போது 4 காரியம் உள்ளுக்குள்ளே வந்தது. ஒன்று பாவம், ரத்தத்தை அவருடைய ரத்தம் வந்து கழுவுது. ரெண்டாவது ஏன்னு சொன்னால் 7 காயங்கள் வருது. 7 காயங்கள்லேருந்து ஒரு ரத்தங்கள் வருது. அதுக்கடுத்து என்ன சொன்னால் சிலுவை பெட்டிய 7 உபதேசம் வருது. அதுக்கு மேலே நாமம் வந்தது. இதுதான் முத்திரை. இந்த முத்திரை தான் ராஜரிக ஆசாரிய கூட்டத்துக்கு குத்தப்படக்கூடிய முத்திரை. இந்த முத்திரை குத்தப்பட்டவர்களை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இந்த முத்திரையை குத்துறதுக்கு தான் அவர் 7வது இப்போ நம்ம பார்த்தோம். அந்த 1,44,000 பேர்களுக்கு அவங்களுக்கு நம்ம தான் முத்திரை குத்தணும். அவங்களுக்கு முத்திரை இல்லையே. யாரும் முத்திரை ஆபிரகாமுக்கே கிடையாதா, ஈசா கிடையாதா, யாக்கோபு கிடையாதா? அப்போ அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அப்போ இந்த முத்திரையை குத்துறவன் யார்? இந்த 7ஆம் தூரம் வந்தாலும் செய்யணும். அப்போ இது நான் உயிரோடு இருக்கும்போது இந்த காரியத்தை செய்வாரா, அல்லது நான் நித்திரை அடைஞ்ச பிற்பாடு என் ஆத்மாவில் செய்வாரான்னு கத்துற. அது ஒரு சீக்ரெட். அது நான் அடுத்த வாரத்தில் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா மனுஷனை கொண்டு பூலோகத்தின் நீதியாக நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோடு ஞானஸ்தானத்தில் எழுப்பினதுனாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். இந்த மனுஷன்தான் யார்? மேற்படி சொல்லப்பட்ட அந்த ஊரின் துணி கொண்ட 7ஆம் தூதனாகி இவனே மகா பிரதான ஆசாரியனாக இருக்கின்றான். எப்படி இருக்க முடியும்? மகா பிரதான ஆசாரியனாக இருக்குன்னா எப்படி சும்மா சாதாரண சொல்லிட முடியுமா? மகா பிரதான அதுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு ஆசாரியர், பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர், இன்னும் நித்திய பிரதான ஆசாரியர் 4 பட்டம் அவர் கொடுக்குது, வேதம் கொடுக்குது. ஆனால் இந்த ஊழியக்காரன் என்ன கொடுக்குது? மகா பிரதான ஆசாரியர் பட்டம் கொடுக்குது. ஏன்னா அவருடைய ஊழியத்தை இவன் தான் செய்கிறான். அப்போ இவன் மூலியமாக மகிமையடைந்த மணவாட்டி சபை செய்யுது. நான் மட்டும் இல்லை, என் மூலியமாக மகிமையடைந்த மணவாட்டி சபையை செய்யுது. இதுதான் சொல்கிறேன். இவனே மகா பிரதான ஆசாரியனாக இருக்கின்றான். எப்படி? மல்கியா 4:5-6 படி, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்கரத்தில் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்குள்ள இருதயத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கிறதுக்கும் திருப்புவான். இருதயத்தை திருப்புவான். இந்த இருதயம் திருப்புதல் என்பது என்னென்னா, ஆதி அப்போஸ்தலர் ஆராதித்த நாமத்தை திரும்ப கொண்டு வந்து பூமியில் கட்டுறது. இதுதான் இருதயம் திருப்புதல். இருதயம் திருப்புதல்னா ஆதி அப்போஸ்தலர் ஆராதித்த நாமத்தை திரும்ப இந்த பூமிக்கு கொண்டு வருவான். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டக்கூடிய மகத்தான ஊழியம் தான் இது. அப்போ இந்த ஊழியத்தை செய்கிறதுனால என்ன, இந்த ஊழியத்தை செய்கிறதுனால என்ன பண்ணும்? ஏற்கனவே இந்த பூமி எப்படி இருக்குது? கெட்டு போயிருக்குது. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ளபோதிகளும் நிரம்பி அதுக்கு வசனம் சொன்ன ஞாபகம் இருக்கா? அதை எடுத்து படிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் எப்படி இருப்பாங்க? நிரம்பி இருப்பான். எந்த நாமத்தில்? ஏசென்ற நாமத்தில். ஏசென்ற நாமத்தில் கள்ள தீர்க்கது, கள்ள கிறிஸ்துகள், கள்ளோபதேசம், டோட்டலி கல்லாம் எல்லாம் கள்ளர்கள் தான். தானும் கெட்டு போய் மற்றவங்களையே கெட்டு போய் வச்சுருவாங்க. எனக்கு 2 கணம் போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒத்த கணம் போகணுன்ற மாதிரி இவங்களுடைய காரியங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், அப்போ எப்பேற்பட்ட நிலையில் இந்த பூமியில் இப்போ இருக்குது. ஏசென்ற நாமத்தில் ரட்சிப்புக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தமே கிடையாது. அப்போ சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை விழுந்து ஆராதிக்கும் போது என்ன கிடைக்குது அவங்களுக்கு? அது படிங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ள கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களது கிரைத்து கொண்டு ஆண்டவரை மறுதலித்து, அப்போ அங்கே தான் வேறொரு நாமம் உள்ள பூருது. சிலுவை அடிக்கப்படாத நாமம் உள்ளே புகுந்ததுனால தான் கள்ள தீர்க்கதரிசி எழும்ப முடியுமா? அவனுக்குள்ளே கள்ள ஆவியை குறி சொல்கிற ஆவி வந்துருச்சு. அப்போ இதை கள்ள தீர்க்கதரிசின்னு சொன்னோன்னா சாமியாடி குறி மொத்த ஆவி இறங்கி என்ன பண்ணுச்சு? இந்த குணவுடைய நாமத்தை நீக்கிட்டு சாஸ்திரக்கு தலைவனாகிய ஏசென்ற நாமத்தை உள்ளே திணிச்சிருச்சு. இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா அவதான் சொல்கிற எலியா தீர்க்கதரிசி அனுப்புன்றார். உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்பி பூமியை வந்து சொல்லிட்டாரு. அப்போ ஆராதனை ஸ்தலம் இந்த சாயங்கால வெளிச்ச நேரத்தில் ஆராதனை கொண்டு வரான். பூமிக்கு கொண்டு வந்து இந்த சாயங்கால வெளிச்ச நேரத்தில் ஆராதனை ஸ்தலத்தை கொண்டு வரான். திரும்ப ஆதி எப்போதும் ஆராய்ச்சி விட்டு சென்ற நாமம் தான் பிள்ளைகளுடைய இருந்து பிதாக்களுக்கு திருப்பக்கூடிய ஒரு மகத்தான ஊழியத்தை கொண்டு. அது புனோவின் ஆராதனை தொடங்குவது இதான். புனோவுடைய நாமத்தில் ஆராதனை தொடங்குவதுதான். இதை தொடங்கியாச்சு.
இந்த இந்த சாயங்கால வெளிச்ச நேரத்தில் தான் இந்த கிறிஸ்து பிரணவமிட நாமம் ஆராதிக்கும் பரிசுத்தவான்களை பார்த்து, இந்த கிருபனுடைய நாமத்தை ஆராதிக்கிற பரிசுத்தவான்களை பார்த்து சொல்கிறாரு. பாவம் 33:29 சொல்லும்போது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அதான் கவனிங்க. அதாவது என்ன சொல் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் தான் இஸ்ரவேலன். நீங்கள் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உன் சகாயம் கேடகமும் பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர் மேடுகளை மிதிப்பாய். அப்போ எப்பேற்பட்ட வாக்குத்தத்தை உங்களுக்கு தர்றாரு. அப்போ இந்த வாக்குத்தத்தை பெற்ற மக்கள் தான் இவங்க தான் ரட்சிக்கப்பட்ட மக்கள். இவங்க மூலியமாக தான் உலகம் ரட்சிக்கப்படணும். அதுபோல் 4:7 இன்னொன்று சொல்கிறார் பாருங்க. 4:7 அதிலே சொல்லும்போது, நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற யாராச்சும் உண்டா? நீங்கள் தான் இஸ்ரவேலர்கள். இப்போ நீ யார் காணா போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்தில் உங்களை கூட்டி சேர்த்துருக்காரு. காணா போச்சு ஆடுகள், காணால் போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்தை கூட்டி சேர்க்கறதுக்கு வந்துட்டார், கூட்டி சேர்த்துட்டார். முந்தின ஆதாமுடைய கட்சிக்குள்ளேயே காணா போயிட்டாங்க. பிந்தின ஆதாமாய குணமுடைய கட்சிக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டார். அது ஞானஸ்தானம். அதுலேயும் அதுலேயும் 3 செக்ஷன் வருது, இதுலேயும் 3 செக்ஷன் வருது. இந்த செக்ஷன் தான் உயிருள்ள செக்ஷன். அதை பிசாசு க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ கிறிஸ்து வந்து மீட்டுட்டார். மீட்டு நம்ம கையில் கொடுத்துட்டார். இது எவ்வளோ பெரிய மகத்துவமுள்ள இது நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இப்போ உனக்கு ஒப்பானவன் யாருன்னு சொல்லிவிட்டு சொல்கிறார். இப்போ 4 சொல்லும், நம்முடைய தேவனாய கர்த்தரை இவ்வளோ சமீபமாக பெற்றிருக்கு வேறே பெரிய ஜாதி எதுன்னு சொல்லிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 நாளாகமத்தில் 29 10 11 12 13 இந்த காணாமல் போய் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட இஸ்ரவேலருக்கு பேர் என்னன்னா, இவங்க தான் ஊரின் துமியும் கொண்டவர்கள். இந்த காணா போன தேடி கண்டுபிடிக்கப்பட்ட இஸ்ரவேலை தேடி கண்டுபிடிக்கிறான் பாருங்க, ஊரின் 7ஆம் தூதன். இவனுக்குரிய பட்டம் அவங்களுக்கு வந்துடுது, ஊரின் துமியும் கொண்டவர்கள். இவர்கள் யாராக இருக்காங்க? ஊரின் திமீன். இப்போ படிங்க அந்த வசனத்தை. ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாக, தாவீது என்ன சொன்னார்? சபை அனைத்தாருடைய கண்களுக்கு முன்பாக சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் இஸ்ரவேல் சோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் எல்லாம் இருந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி துதிக்கிறோம். சரிங்களா? அவன் எங்கே துதிச்சான்? நம்ம உள்ள துதிக்கிறோம். நல்லா கவனிங்க. அவனுக்கு அந்த அனாய்டிங் கொடுத்து வெளிப்பாடு கொடுத்து அவன் சொல்லிட்டார் கர்த்தர். இன்றைக்கி அந்த தேவனை துதிக்கிறது நம்ம தான். அவன் கண்ணில் கூட பார்க்கலையே, அந்த தேவனை கண்ணில் கூட பார்க்கல. அவன் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏன்னா அவர் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் மூலியமாக வந்த அந்த ஜனங்களை, ஒரு பரதேசியாக வந்து எகிப்திலேருந்து அடிமைப்பட்ட ஜனங்களை, பரதேசியாக இருந்த ஜனங்களை பிச்சை எடுத்து பொழைச்சி இந்த ஜனங்களை தேவன் நேரடியாக உள்ளே போய் காப்பாற்றி மோசையை கொண்டு தீர்க்கதரிசி மூலியமாக அந்த ஜனங்களை வெளியில் கொண்டு வந்து காப்பாற்றி, அதிலேருந்து கொண்டு வந்து காப்பாற்றி இன்றைக்கி கரெக்டாக இந்த சத்தியத்தை
சத்தியத்தை புரிகிறதுக்கு என்னை கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ காரியம் பண்ணிட்டார். என்னை கொண்டு வந்துட்டார். இப்போ அந்த ஜனங்க யாராக இருக்காங்க, அந்த ஜனங்க இருக்காங்க. இப்போ அந்த ஜனங்களை ஜட்ஜ்மெண்ட் போட போகிறது யார்? நம்ம தான். ஞானஸ்தானம் கொடுக்க போகிறது யார்? நம்ம தான். அவங்கள கொண்டு வர போகிறது யார்? நம்ம தான். இந்த சத்தியத்துக்குள்ளே தான் அவங்க வந்து சேரணும். இல்லாட்டின்னா வேறு வழி இல்லை. எப்படி நம்ம தான் நான் இப்படி சொல்ல முடியும்? அதுக்கு ஆதாரம் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன். அப்போ என்ன சொல்லும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எங்கே வந்து முட்டுவாங்க? கடைசிக்கு இந்தியாவுக்குள்ளே வரணும். இந்தியாவுக்குள்ளே தான் வரணும். அப்போ இந்தியாவுக்கு பேரும் புகழும் ஊரின் 7ஆவது நாள் வேர்ல்டு லெவலில் பரவும். இஸ்ரவேல் ஜனங்களே இங்கே வந்து நின்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, சரண்டர் ஆயிடுவாங்க. இந்தியாவில் தான் தூதன் வந்திருக்கான்னு அவங்க தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சரண்டர். ஏன் தூதர்களுக்கு பயப்படுவாங்க, தீர்க்கத்துக்கு பயப்படுவாங்க, அவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. அப்போ இந்தியாவுக்கு பேரும் புகழும் உயரும். அதுக்கிடையில் நம்ம ஊழியத்தை டெவலப் பண்ணி ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அது கர்த்தர் கொண்டு வருவது. இது நம்மளுடைய வேலையை நம்ம செய்யணும். அடுத்து சொல்லும்போது இவன் தான் இந்த 4வது புறஜாதி எலியா. இவன் எலியாவுடைய ஆவியும் பலமும் கொண்டவனாய் வருவான். இவன் தான் 1 யோவான் 2:27 படி அபிஷேகம் பெற்றவன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிறுத்து. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அபிஷேகம் சகலத்தை குறித்தும் போதிக்கிறது சத்தியமாக இருக்குது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவன் இந்த அபிஷேகம் தான் அவனுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருச்சு. 1 யோவான் 2:27 படி அந்த வசனத்தை படிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நினைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்துக்கும் போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்குது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அந்த அபிஷேகம் எனக்குள்ளே வந்து உங்களுக்கு போதிக்குது. இப்போ இந்த அபிஷேகம் எனக்குள்ளேருந்து உங்கள் எல்லாருக்குள்ளே வந்துருச்சு. இனி சபைக்குள்ளே எல்லாருக்கும் போயிடுச்சு. அப்போ மகிமையடைந்த மணவாட்டி சபைக்குள்ளே இந்த அபிஷேகம் உள்ளே வந்துருச்சு. அப்போ இந்த சத்தியம் வந்து உங்களை என் மூலியமாக போதிக்கப்பட்ட சத்தியம் இன்னும் உங்களை ஆவிக்குரிய ஜீவித்தை வல்லமையாக எடுத்து நிறுத்தும். அசைக்க முடியாத தூண்களாக. இதுதான் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மகத்தான ஊழியத்தை. அபிஷேகம் பெற்றவன் சொல்கிறார், இவனுக்குள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிராணம் வல்லமையாக இருக்கின்றார். இந்த தூதனை கொண்டு ஆதி அப்போஸ்தலர்கள் ஆராதித்த நாம் மீண்டுமாக இந்த சாயங்கால வெளிச்ச நேரத்தில் ஆராதனை ஸ்தலமாக கட்டுவான். கட்டும்போது இவனால் சத்திய மார்க்கம் மகிமைப்படும். இவன் சத்திய மார்க்கம் என்ன பண்ணுது? மகிமைப்படும். இவனால் இந்த தூதனாலும் மகிமையடைந்த மணவாட்டி சபையை நம்மனாலும் மகிமைப்படும். இந்த சபை எழும்பி இது கிட்டத்தட்ட இன்னும் 10,000 வருஷம் கழித்து 10,000 வருஷமாக இது எழும்பி மறுபடியும் பரலோகத்துக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வரணும் இல்லையா? அப்போ ஸ்தாபிக்கிறது இங்கே தான், ஸ்தாபகர் இங்கே தான். நம்ம தான் ஸ்தாபகரே. எல்லாருமே சேர்ந்து நானும் உங்களோட சேர்ந்துருக்கிறேன். புரியுதுங்களா? அப்போ நம்ம மூலியமாக ஸ்தாபிக்கப்பட்ட சபை மறுபடியும் எங்கே போகுது? பரலோகத்துக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி பூமிக்கு வருது. இது எவ்வளோ பெரிய கிருபைக்குள்ளே நம்மளை தூக்கிட்டு போயிட்டாரே. இந்த கிருபை இனிமேல் கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் அதற்காக வேண்டி நம்ம தேடணும். அவர் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நீங்கள் முழங்கால் நிற்கும் போது தான் தேடுறது. தேடுங்கள். எப்படி தேடணும்? முழங்கால். தட்டுங்கள், ஜெபம். கேளுங்கள், கொடுக்கப்படும். முழங்கால் என்ன கண்ணீரோடு நிற்கும்போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த இஸ்ரவேலை கொண்டு சேர்த்துடும். இவனால் சத்திய மார்க்கம் மகிமைப்படும். சத்தியமாகிய சாத்தானாகிய இயேசுவும் இவன் கூட்டமும் வெட்கப்பட்டு போவார்கள். அவன் கூட்டமும் வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அது சொல்லிட்டாரு. சாத்தான் இயேசுவும் அவன் கூட்டமும் என்ன வெட்கப்பட்டு போவார்கள். இந்த தூதன் சத்தியத்தை என்பது சத்தியங்களை விடுதலையாக்கும் என்ற வாக்குத்தத்தம் பெற்றவன். இவன் தான் மகிமையடைந்த மணவாட்டி சபை மூலியமாக உலகம் பூராவிலும் அப்படியே ஃபுல்லாக நிறைவேறும். இந்த மகிமையடைந்த மணவாட்டி சபை மூலியமாக இன்றைக்கி ஆராதிக்கிற ஆராதனை இப்போ நம்ம எல்லோரும் கேட்பாங்க. ஏன்னா இயேசு நாமத்தில் எல்லாம் அவங்க பண்ணுறாங்க. நம்ம கிருபனோபுடைய நாமத்தை சொல்கிறோம். கிருபனோபுடைய நாமத்தில் அப்பாலேவோ ஏசுன்ற சாத்தானை கிருபனோபுடைய நாமத்தில் அப்பாலேவோ உன் தேவனாக கிருபனோவை பணிந்துண்டு அவர் ஒழுங்கு ஆராதனை செய்வான் நான் தைரியமாக சொல்லுவேன். அவன் சொல்ல முடியுமா? முடியாது.
ஏன்? அவனுக்கு இந்த நாமமே தெரியாத. அவன் தலைவரையில் ஆராதிக்கிறான். தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு தலைவரையில் கூட்டத்தின் தலைவரை உட்காந்து ஆராதிக்கும் போது அந்த தலைவரே இந்த நாமத்துக்கு கிடுக்கிட்டு ஆடுவார். முடிஞ்சு போச்சு அவங்க கதையெல்லாம். அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 1:8 அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டானது. 7ஆம் முத்திரையின் காலம் 12,000 வருஷம். இந்த 12,000 2000 முடிஞ்சு போச்சு. இன்னும் 10,000 வருஷம் மீதம் இருக்குது காலங்கள். இந்த புறஜாதி ஊரீந்தி கொண்ட 7ஆம் தூதன் காலத்தில் ஆரம்பிக்கிறது. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் 9-17 ஊரின் திமி கொண்ட இவைகளுக்கு பின்பு ரட்சிக்கப்படுவான் புறஜாதியார்கள். இந்த வராங்க இவர்கள் மனோமனை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தில் ஞானசானம் பெற்று வெண்வஸ்திரம் பெற்றுக்கொண்ட புறஜாதி மக்களாகிய இவர்கள் யார் சொன்னால் வெண்வஸ்திரம் பெற்றுக்கொண்ட புறஜாதி மக்கள். இவர்களை பற்றி தான் இப்போ படிங்க வெளிப்படுத்தல. நான் பார்த்தபோது இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரலும் இருந்து வந்ததும் ஒருவன் எண்ணக்கூடாதுமான திறனால கூட்டமாகிய வெள்ளையங்களை தரித்து தங்கள் கையில் குருத்துகளை பிடித்து சிங்காசனம் முன்பாக இருக்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு குருத்தவளை பிடிச்சிட்டு போகிறாங்க. அல்லையா, குருத்தவளை பிடிச்சிட்டு அதில் சிலுவையை போட்டுருவாங்க. சிலுவையில் குருத்தோலை போட்டு பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதில் கொம்பை நாட்டி பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே லைன் வேறு. அவங்க இது பிசாசு எப்படி ஜோதிச்சிட்டான் பாருங்க. இயேசுவின் நாமத்தை ரட்சிப்பே இல்லை. இந்த இயேசுவின் நாமத்தை ஆராதிக்க வச்சு இந்த வேதத்துக்குள்ளே அந்த மக்களை இழுத்து கொண்டு வந்து அந்த மக்களை எருமனசுக்கு நம்பிக்கை ஆவிக்குரிய ஜீவத்தையும் பூமிக்குரிய ஜீவத்தில் அவங்களை உயர வச்சு ஆவிக்குரிய ஜீவத்தை ஃபுல்லாக நஷ்டப்படுத்தி அவங்கள க்ளோஸ் பண்ணி அவன் நாசம் பண்ணி பாதாளத்துக்குரிய வித்துக்களாக கையை தட்டுறான். பிதாவாக பாத்தியா ஆன்லைன் இப்படி இருக்கான், பாத்தியா எங்கிட்ட பாத்தியா அப்படி இருக்கான், பாத்தியான்றான். அவருக்கு எப்படி இருக்கும்? என் ஜனமே பிதா கதறார். இந்த ஜனங்க யாருக்கு அடிமையாக போயிட்டாங்க? கொத்தடிமையாக போயிட்டாங்க. இயேசுன்ற நாமத்தில் கொத்தடிமையாயிட்டாங்க. உலகம் பூரா இயேசுன்ற நாமம் தான். இயேசுன்ற நாமம் ஆராதனைக்கு நாமம் இல்லை. பிசாசுகளுக்கு தலைவனே அவர் தான். அப்போ தலைவனே ஆராய்ச்சின்னா அப்போ அந்த தலைவனை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் வரான். அவன் தான் ஊரின் அந்த நாமம் ஆதி எப்போது ஆராய்த்த நாம கிறிஸ்து முன்னோடி நாமத்தில் அந்த இயேசுன்ற பிசாசை ஓடிடுவோம். வெட்கப்பட்டு போயிடுவோம், அசிங்கப்பட்டு போயிடுவோம், அவமானப்பட்டு போயிடுவோம். அப்போ இந்த ஊழிய எவ்வளோ பெரிய மகத்தான ஊழியத்தை இந்த தூதன் கொண்டு வரும்போது இவனுக்கு என்ன இருக்க? வாங்க ஐயா, நம்ம சபையில் வந்து பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லுவானா? நம்ம சபையில் வந்து உங்கள் பிரசங்கத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏன்? அவன் ஆராதிக்கிற நாமத்துக்கு நம்ம டெட் எனிமி விரோதியாக இருப்பாங்க. அவன் நாமத்தில் அவன் பரலோகத்துக்கு போக முடிஞ்சா போகட்டும், இங்கே வந்தாலும் தான் பரலோகம், இல்லாட்டி இல்லை. அப்போ எப்பேற்பட்ட ஒரு மகத்தான சத்தியத்தை 7ஆம் தூதன் மூலியமாக கர்த்தர் கொண்டு வர்றாரு. அதுதாங்க சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் ஆரம்பிங்க அந்த வசனத்தை. வெள்ளைகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்துக் கொண்டு சிங்காசனம் முன்பாக ஆட்டுக்குட்டியார் முன்பாக இருக்க கண்டேன். இவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை வீட்டில் இருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்றார்கள் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்காசனத்தில் உட்காந்து அவர் யாருன்னு தெரியாது, ஆட்டுக்குட்டியானவர் யாருன்னு தெரியாது, அடிக்கப்பட்டவர் யாருன்னு தெரியாது. சிங்காசனத்தில் உட்காந்து அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர் யாரு, அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவருக்கு வந்து வெளியில் வந்து யாருன்னு தெரியாது. ஒன்றுமே தெரியாதபடி, ஒன்றுமே அதுக்குரிய விளக்கமும் தெரியாது, ஒரு இளவும் தெரியாதபடி இந்த பைபிளை வெளிப்படுத்தல் வச்சுக்கிட்டு மானாவாரியாக கதை விடுறான். பொய் சொல்கிறதெல்லாம் பொய், பேசுகிறதெல்லாம் பொய், வாயை திறந்தாலே பொய். இதில் பெரிய பெரிய ஊழியக்காரர் பேர் ஹீல் கையை நீட்டி எவ்வளோ பெரிய சாபை கேட்டுன்னு அவங்களுக்கு புரியலை. இந்த வேதத்தை தூக்குறது என்ன சொன்னால் அவருடைய பர்மிஷன் இல்லாதபடி வேதத்தை தூக்கக்கூடாது. அவர் சொல்லித்தான் இந்த வேதத்தை போதிக்கணும். அந்த ஊரில் 7ஆம் தூதனுக்கு முன்பாக அவனால் நிற்க முடியாது, வெக்கப்பட்டு போயிடும். அந்த ஊழியர் என்னை பார்த்தா சும்மா சாதாரண அற்பமான மனுஷனை தான் தெரியும், ஆனால் எனக்குள்ளே அவர் இருக்குது அவன் கண்டுபிடிக்கவே முடியாது. அவனை காலி பண்ணிடுவார். ஏன்? 7 தலைமுறை நாங்கள் இருக்கிறோம், எங்களை விட்டுட்டு உனக்குள்ளே எப்படா வந்தார் அப்படின்னு கேட்பான். எத்தனை தலைமுறை இருக்காங்களா? 7 தலைமுறையாக இருக்கிறோம் நாங்கள், 2000 வருஷமா. இப்போ இது 8வது தலைமுறை.
7 தலைமுறை விட்டு 8ஆவது தலைமுறை நான் வந்துட்டேன், இப்போ எங்களையெல்லாம் விட்டு உனக்குள்ளே வந்துட்டாரா? ஆமாப்பா, எனக்குள்ளே வந்துட்டார்ப்பா. நீ வணங்குறது யார்? இயேசு தானே? ஆமாம். இப்போ இயேசுன்னு ஆராதனை நமக்கு கிடையாதுன்னு ஒன்று தெரியுமா? ஆராதனை நமக்கு கிடையாதா? எப்படிம்மா சொன்னாலும் மைண்டில் ஏறாது. ஏன்? அப்போஸ்தலர்கள் இயேசு நாமத்தை ஆராதிக்கலாம். அப்போஸ்தலர் ஆராதித்த நாம கிறிஸ்து பிரானோம். எப்படி சொன்னால் அவர் 7 காயத்துக்குள்ளேருந்து வரணும். அந்த நாமம் 7 காயம், அதுக்குள்ளே ரத்தம், அதுக்கு மேலே சிலுவை பற்றிய உபதேசமே தெரியாது அவனுக்கு. ஒன்றுமே தெரியாதவன் எல்லாம் பைபிளை வச்சுக்கிட்டு இல்லாத பொல்லாத பொய்யும் பொருட்டுன்னு சொல்லி தானும் கெட்டு மற்றவனை கெடுக்கிறதுக்கு துடிக்கிறான். அப்பா எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒத்தங்கனாச்சும் போட்டுன்ற மாதிரி அவன் கதை இருக்குது. எதுக்கு இந்த வீண் உபதேசம் உனக்கு? கர்த்தர் உன்னை கூப்பிட்டு ஊழியத்தை செய்யன்னு சொன்னாரா? அவன் யாருக்குள்ளே மாட்டிக்கிட்டான்? கள்ள கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து அவனுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. கள்ள உபதேசம் அதுக்குள்ளே மாட்டான். சொல்கிறதெல்லாம் பொய், வாயை தந்தாலே பொய், பிழையா உபதேசம் அதுக்குள்ளே போயிட்டாங்க. பிள்ளையம் என்ன சொன்னான்? குறி சொல்கிற ஆவிச்சான் குறி சொன்னான். அதே கதி தான், நாசமாக போயிட்டான். அந்த கட்டம் ஃபுல்லாக போயிட்டாங்க. பிழையாமே அவன் சில ஜனங்களை சபிக்க முடியலைன்னா இவன் இயேசு நாமத்தை நம்மளை சபிச்சிருவானா? அவமானமாகிடுவான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்லும்போது கேட்குறான். ஆமேன். அப்போது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்க இவர்கள் யார்? இவர் எங்கேருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திலிருந்து வந்தவர்கள் தங்கும். ஆமேன். குணமுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் இது நடக்கும், இல்லாட்டி நடக்காது. இயேசுன்ற நாமத்தில் என்னே ஏமாற்றிட்டான் பிசாசு. இயேசுன்ற நாமத்திலையோ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு நடக்குது. அப்போ ரத்தம் எங்கே இருக்குது? 2000 ஆண்டுகளுக்கு சிந்தப்பட்ட ரத்தம் எங்கே வந்துருச்சு? இப்போ கிறிஸ்து பொன்னோமுடைய நாமத்தில் இருக்குது. அந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் அந்த 4 காரியங்கள் நிறைவேறும். நாமத்தையே மாற்றிட்டு ஆராதனைக்கு இல்லாத ஒரு நாமத்தை ஆராதிச்சு இந்த ஹோலி பைபிளை கையில் தூக்கிட்டு, ஹோலி பைபிளை இவன் தூக்குறதுக்கு தகுதி இல்லாதவன் இந்த ஹோலி பைபிளை தூக்கிட்டு நாங்கள் தகுதியானவன் 3 தலைமுறை 7 தலைமுறை 10 தலைமுறை சொல்லி 2000 வருஷமாக இந்த கேசும்போது இந்த ஊரையும் நாட்டையும் ஊரையும் தேசத்தையே கெடுத்துட்டான் அந்த கிறிஸ்துவாகிய பிசாசு. அப்போ எப்பேற்பட்ட கொடூரமான பிசாசு! ஒரு காலுக்குள்ள எறும்பு நசுக்கிற மாதிரி இந்த ஜனங்கள் நசுக்கி நாசம் பண்ணிட்டானே. இதிலிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன கொண்டு வந்திருக்காரு. ஊருந்தையா நம்மளை சபையை நடத்துகிறாரு. நம்ம சின்ன இடத்துல நடத்தோம். இது உலகம் பூரா காட்டி மாதிரி பரவும். வாட்ஸ்அப்பில் பாருங்கள் இனிமேல் கொண்டு. அடுத்த சொல்லும்போது அடுத்த வருஷம் சொல்லும்போது, ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாக இருப்பார். சிங்காசனத்தில் வீட்டிருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து நம்மளுக்குள்ளே வாசமாக இருக்கார். சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கார் இல்லையா, அவர் தான் நம்மளுக்குள்ளே வாசமாக இருக்கார். ஏன்னு கேட்டால் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறது இப்போ அடிக்கப்பட்டவர் இருக்கார் இல்லையா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தான் இவர் வர்றாரு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து யாருடைய நாமத்தை மையப்படுத்துகிறாரு? அடிக்கப்பட்டவருடைய நாமத்தை. ஃபஸ்ட்டு அடிக்கப்பட்டார் இல்லையா, அவருடைய நாமம் தான் பிரானம். அந்த நாமத்தை மையப்படுத்த தான் இவர் வர்றாரு. அப்போ அந்த அடிக்கப்பட்டவர் தான் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கு. அப்போ அவருக்கு இவர் துதிகன மகிமை சோத்திர பலியெல்லாம் செலுத்துகிறார். அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறவர் உயிர்த்தெழுந்து அவருக்குள்ளேருந்து வரக்கூடிய உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தான் இந்த ஊழியத்தை செய்கிறாரு. யாருடைய நாமத்தை மையப்படுத்த? அடிக்கப்பட்டவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறாரு. புரியுதா? அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானுடைய படி. ஆகையால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனம் முன் இவர்கள் இனி பசி அடையவும் இல்லை, தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவருக்கு மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்க ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்தன்னுள்ள ஊற்றண்டைக்கு இதான் இப்போ நடத்த ஆரம்பிச்சிட்டார். ஜீவ தண்ணீர் எங்கே இருக்குது? ஊரின் 7ஆம் தான் ஜீவ தண்ணீர் கொடுக்கணும்.
ஜீவத்தண்ணீர் வேதத்துள்ள ரகசியங்களும் மறைபொருளும். ஆம், ஜீவ தண்ணீர் என்பது வேதத்துள்ள ரகசியங்களும் மறைபொருளும். இப்போ ஊரின் இந்த 7ஆம் தூதன் மூலியமாக உங்களுக்கு தர்றாரு, அதான் ஜீவ தண்ணீர். அப்போ இந்த ஜீவ தண்ணீரை குடிக்க குடிக்க உங்களுடைய ஆத்மா பலத்துக்கு மேல் பலத்துக்கு மேல் பலத்துக்கு மேல் பலம். நீ நடந்து போய் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்லும்போது சில நேரங்களில் வெயில் அடிக்கும்போது 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய உருவம் வந்து சின்னதாக இருக்கும். அந்த நிழலில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஆகாயத்தை பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 10,000 மடங்கு பெருசாக தெரியும். அந்த மாதிரி ஆத்மா எப்படி இருக்குது, அந்த மாதிரி வளர்ந்துருக்குது. நீ நடந்து போகும்போதே அந்த மாதிரியான ஒரு லெவல் உங்களுக்கு வந்துருச்சு. புரியுங்களா? இப்போ உங்களை கண்டு பிசாசு என்ன பண்ணுவான்? ஏன் உங்களுக்கு உலகத்தில் போனால் உங்களுக்கு ஒரு பெரியவர் இவர் தான். உங்களுக்கு கண்டு சொல்லப்பட்ட ஆவிகள் அத்தனை உங்களுக்கு கண்டு பயப்படும், நடுக்கம் திகிலும் அதுகளை அந்த ஆவிகளை பிடிக்கும். ஏன்? நீ நடந்து போகும்போது அதுக்கு பயம் வரும். பூமியில் நடந்து போகும்போது பயம் வரும். எல்லா மனுஷங்களும் பேய் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் மரணம் இருக்குது. சில பேருக்குள்ளே அந்த தள்ளப்பட்ட ஆவிகளும் வந்து உட்காந்துருக்கும், சடை போட்டுட்டு தொங்கும் இப்படி. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா அங்கீகாரையும் பூமியில் பிசாசு எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கிறான் அவனுடைய தகுதிக்கு தக்கபடி. புரியுங்களா? எங்கே பார்த்தாலும் அந்த சாத்தானுடைய பிடியில் மாட்டிக்கொண்ட மக்கள் தான் 100க்கு 100 99 பேர் இருக்கான். 1% நம்ம வந்திருக்கிறோம். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு நம்மளுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவன் தாமே அவருடைய கண்ணீர்களை யாரும் துடைப்பார் என்றான். ஆமேன். இவர்கள் தான் ஊரின் திரும்பி கொண்ட 7ஆம் தூதன் மூலியமாக ரட்சிக்கப்பட இருக்கும் புறஜாதிகள். இவர்களை பற்றிய வெளிப்படுத்தல் 21 முன்னாடியே சொல்லி, இப்போ நம்ம ரட்சிக்கப்படுகிற மக்கள் சொல்லி மறுபடியும் 21 பூமிக்கு இறங்குதுன்னா பாருங்களேன். அப்போ இது எத்தனை ஆயிரம் வருஷமாக வரப்போகுது? இன்னும் 10,000 வருஷமாக நடக்கக்கூடிய அந்த மகத்தான ரகசியங்களையும் மறைபொருளையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம மூலியமாக தான் அந்த சபை உருவாகி, மகிமையடைந்த மணவாட்டி சபை உருவாகி, மகிமையடைந்த மணவாட்டி சபையாகி எருசலேம் பூமிக்கு இறங்கி வருது. அந்த எருசலேம் சொல்கிறாரு, அந்த ஒரு வரி அங்கே சேர்க்குறாரு. மகிமையடைந்த மணவாட்டி சபையாகி எருசலேம் ஆகிய மகிமையடைந்த மணவாட்டி சபை பூமிக்கு இறங்கி வருதுன்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் நம்ம மூலியமாக இப்போ செய்துக்கிட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கார் பூமியில் செய்துக்கிட்டு. இதற்காண்டி நீங்கள் உறுதியோடு இருந்து இந்த சத்தியத்தை காத்து இந்த சத்தியத்தை கொண்டு வந்து நிறுத்தணும். அதுக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிப்படுத்தல் 21 1-5 இந்த சாயங்கால வெளிச்ச நேரத்தில் ஊரில் திகுண்ட 7ஆம் தூதனால் மீட்கப்பட்டவர்கள் தான் இனிமேல் கொண்டு இன்னும் 10,000 ஆண்டுகளில் ரட்சிக்கப்பட இருக்கும். இந்த புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற இருப்பவர்கள் தான். இவர்களை பற்றி அந்த 22 அதிகாரத்திலும் இவர்களை பற்றி தான் சொல்லியிருக்குது. ஆதியாம தொடங்கி 39 மொத்தம் 66 ஆகமங்களும் யாரை குறித்து சொல்லுது? இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலை தான் சொல்லுது. இந்த 66 ஆகமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலை தான் சொல்லுது. நீங்கள் படித்து பாருங்கள், ஆதியாமம்னு 15 படிங்களேன். அதில் என்ன சொல்லுது பாருங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை நசுக்குவார். மொத்தமாக அதுக்குள்ளே வந்துருச்சா? 66 ஆகமமும் அந்த ஒரு வசனத்துக்குள்ளே வந்துருச்சு. அப்போ இந்த 66 ஆகமத்துக்குள்ளே மொத்த ஜூஸும் அந்த ஒரு வசனத்தில் வருது. அப்படின்னா அந்த ஜூஸை பருகுனாவே மற்றவங்களுக்கு பருக கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லா ஆத்துமாக்களுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒருவனுக்கு கெட்டுப்போது எனக்கு சித்தமல்ல, எல்லா ரட்சிக்கப்பட சித்தம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். சொல்கிறோங்களா? காட்டார் வெள்ளம் ஓடுது, நாய் நக்கி குடிக்குது, மனுஷன் மொண்டு குடிக்கிறான், ஆடு மாடு குடிக்குது, எல்லாம் குடிக்குது. அதே மாதிரி பலதரப்பட்ட மக்கள் என்ன சார், இது காட்டார் வெள்ளம் மாதிரி இந்த சத்தியம் அப்படியே வெளியில் ஓடுது. ரட்சிக்கப்படக்கூடிய ஜனங்கள் ரட்சிப்புகளை கொண்டு வரணும். ஆனாலும் இந்த மக்களை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸ்திரீ கேட்குறான், ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்கும். பிள்ளைக்கு அப்படி எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போகிறதே நல்லது. நான் காணா போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்துக்கு வந்தேன்ட்டார். நல்லா கேளுங்க, யாருக்கு வந்தாரா? காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்தை தேடி கண்டுபிடிக்க வந்திருக்கிறேனா, நீ என்ன கூப்பிட்றியன்றது.
அவர் ரொம்ப சாமர்த்தியம் பேசிய தப்பிச்சுக்கிட்டான். இந்த காணா போன ஆடுகாய் இஸ்ரவேல் கூட்டத்தை தேடி கண்டுபிடிக்க தேவன் வந்தார்னா அவரும் அதை சொல்லிட்டாரு, நான் தான் இஸ்ரவேல், எனக்குள்ளே தான் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டாரு. காணா போன ஆடுகாய் இஸ்ரவேல் கூட்டம் யாருடைய நாமத்துக்குள்ளே இருக்குது? அவருடைய நாமத்துக்குள்ளே இருக்குது. முந்தின ஆதாமுடைய நாள்லேருந்து பிந்தின ஆதாமுடைய நாள் வரைக்கும் காணா போயிட்டாங்க. அப்போ அது பிந்தின ஆதாமுக்குள்ளே இருந்தால் பிந்தின ஆதாமுடைய கட்சிக்குள்ளே தான் இவங்க வரணும். ஞானஸ்தானத்தின் மூலியமாக தான் வரணும், வேறு வழி. அந்த பிந்தின ஆதாமுடைய பேர் என்ன சொன்னால் அவருடைய நாமம் தான் கிறிஸ்து பிரானோம். இதுக்கு இடையில் நாமத்தை மாற்றிட்டான் பிசாசு. மாற்றிட்டு மொத்த ஜனங்களையும் நாசப்படுத்திட்டான். அது பார்க்கும்போது ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது. பார்த்திங்கன்னா வெளிப்படுத்த 7:9-21 இப்போ அந்த வெளிப்படுத்த 7 9-17, வெளிப்படுத்தல் 21 13-14, அது வெளிப்படுத்தல் 21ஆவது அதிகாரத்தில் 1-22 வசனம் முடிய இவள் எல்லாமே புறஜாதி மகிமையடைந்த மணவாட்டி சபை தான். வெளிப்படுத்தல் 21ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 22 முடிய புறஜாதி. அதே மாதிரி வெளிப்படுத்தல் 7:9-17, வெளிப்படுத்தல் 21:1-8, அப்புறம் 12-22 இவர்கள் ஊரின் திமிங்குண்ட புறஜாதி இஸ்ரவேலர்கள். ஒரு யாராக இருக்காங்க? ஊரின் தும்மியும் கொண்ட புறஜாதி இஸ்ரவேலர்கள். நாம் தான் அது. வெள்ளை அங்கிகளை கொடுத்துட்டு வெள்ளை அங்கிகள் பெற்றுக்கொண்ட வெள்ளை அங்கிகள் என்பது ஞானஸ்தானம். வெள்ளை முத்திரை தரிக்கப்படுது தான் வெள்ளை அங்கி. இந்த வெள்ளை அங்கி யாருக்கு முதல்ல யார் கிடைக்குது? என் மூலியமாக இந்த புறஜாதி இஸ்ரவேலர் கிடைக்குது, பெற்றுக்கொண்ட புறஜாதி. இனிமேல் கொண்டு அவங்களுக்கு கிடைக்கும். அந்த 12 கோத்து 1,40,000 இன்னும் கிடைக்கல. அவங்க லிஸ்ட்டில் இருக்க நம்ம மூலியமாக தான் அவங்களுக்கு கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கின்றது ரகசியம். அப்போ இந்த முதல்ல எழும்புகிற சபை எது? புறஜாதி இஸ்ரவேலர்கள், புறஜாதி மகிமையடைந்த மணவாட்டி சபை. அந்த சபை தான் இறங்கி வருது பூமிக்கு. அப்போ அந்த ஊரின் தூமி கூட 7ஆம் நாள் உருவாக்கப்பட்டு மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வருது. அப்போ இந்த இஸ்ரவேல் 12 கோத்திரம், இந்த ஆபிரகாம் கோத்திரம் பின்னாடி தான் வர்றாங்க. நம்மளை தூக்கி முன்னாடி வச்சுட்டாரு. இதுக்கு யாரை கொண்டு வர? ஊரின் 7ஆம் தூதனை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது யாத்ராமத்தில் 28 30வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஊரின் தும்மியும் சொல்கிறார் இல்லையா? அந்த ஊரின் தும்மியும் கொண்ட ஊரிம்னா என்ன, தும்மிம்னா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 12 அப்போஸ்தலர் 12 பேர் இருக்காங்க இல்லையா? அது ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, இந்த 12 பேர் வர்றாங்க இல்லையா? அந்த 12 பேரில் 6 பேர் ஒரு பக்கமாகவும் 6 பேர் இன்னொரு பக்கம். 2 கோமேதக கல்லை எடுத்து ஒரு கோமேதக கல்லில் 6 பேருடைய பேர் எழுதுகிறாங்க. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன். 12 பேர். ஒரு கல்லில் 6 பேர், இன்னொரு கல்லில். இந்த 6 பேர் உள்ளவன் என்ன சொல்லும்போது ரைட்டில் வரான், இன்னொருத்தர் லெஃப்டில் வரான். இந்த 12 பேர். இதில் 12 நவரத்தினங்களை போட்டு 12 கிலோ குத்தி வச்சுட்டு, இன்றைக்கி அதுக்கு பதிலாக இந்த ஊரின் தூண்ட 7ஆம் தூதன் வரும்பொழுது இந்த 12 அப்போஸ்தலர்கள் வந்துடுறாங்க மேலே. இப்போ ஊரின் தூண்ட 7ஆம் தூதன் என்ன வந்துடுறான்? எப்படி அவன் ஆரோனுக்கு எப்படி கட்டப்பட்டதோ அதேபடியாக இன்றைக்கு ஊரின் தூண்ட 7ஆம் தூதன் வந்தோடனே இந்த 12 அப்போஸ்தலர்களில் இந்த பக்கம் 6 பேர், இந்த பக்கம் 6 பேர், இவங்க தான் ஊரியும் தும்மியுமாக வர்றாங்க. அப்போ இந்த 12 விதமான கோத்திரங்கள் வராங்களே இவங்க. இது புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள். இவங்க மூலியமாக நம்மளுக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தர்றாரு. ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது இப்போ பாருங்கள், புறஜாதி இஸ்ரவேலர்கள் இவர்கள் என்ன சொன்னால், இவர்கள் ஊரையும் தீங்குண்ட 7ஆம் தூதன் மூலியமாக ரட்சிக்கப்பட இருப்பவர்கள். இனி நடக்க இருக்கும் 10,000 ஆண்டுகளுக்கு இருப்பவர்கள். வெளிப்படுத்தல் 14:1-5 இவர்கள் ஊரையும் தீங்குண்ட 7ஆம் தூதன் மீட்கப்பட்ட அந்த 1,44,000 பேர்கள் இந்த சாயங்கால வெளிச்சத்தில் அந்த 1,44,000 பேர்கள் மீட்கப்படுறாங்க இல்லையா? எங்கே? இந்த 14:1-5 படிங்க. வெளிப்படுத்தல் 14:1-5.
பின்பு நான் பார்த்தபோது சீயோன் மலையின் மேல் இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவர் அவரோடு அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்படும் 144,000 பேர்களையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் இந்த ஆட்டுக்குட்டி இங்கே போட்டிருக்கிற அவர் பிதாவின் நாமம் சொல்லுது இல்லையா? அப்போ அங்கே யார் நிற்கிறா? பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகள் இது. இப்போ இயேசு அடிக்கப்பட்டது யாரு? சிங்காசனம். அப்போ அவருடைய நாமம் தான் அங்கே வந்துருச்சா? புரிஞ்சிருச்சாப்ப? புரிஞ்சிருச்சா? ஆமாம், அவருடைய நாமம் தான் நம்மளுக்கு. அவருடைய நாமம் தான் அது. இப்போ நம்முடைய நாமம் அடிக்கப்பட்டவருடைய நாமம். அதுதாங்க தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த வசனத்தை மறுபடியும் படிக்க. பின்பு நான் பார்த்தபோது சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிற்க கண்டேன். ஆமாம், ஏன் சொன்ன அவருடைய ஏன் சொன்ன ஆட்டுக்குட்டியான அது பிதாவின் நாமம் எழுது அடிக்கப்பட்டவர், அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர் இருக்கிற அவருக்குள்ளேயும் தான் உயிர்த்தந்த கிறிஸ்து வர்றாரு. அவர் தான் இதை சொல்கிறாரு. இப்போ சொல்கிறது யார்? உயிர்த்தந்த கிறிஸ்து. யாரை பற்றி சொல்கிறாரு? அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர் அடிக்கப்பட்டிருக்காரு, அவரை பற்றி சொல்கிறாரு. அடுத்து அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல இருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. இந்த இவங்க தான் இந்த பாட்டை பாட முடியும். யாருனாலையும் பாட முடியும், யாருனாலையும் பாட முடியாது, தெரியாது யாருக்கும். ஏன்னா அவர்கள் எல்லாரும் யார் ஆராதிங்க? ஏசென்ற நாமத்தை ஆராதிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, தள்ளப்பட்ட ஆவிகள் எல்லாருடைய நாமத்தையும் ஆராதிக்கிறாங்க. இன்றைக்கு பூமியில் மக்கள் தள்ளப்பட்ட ஆவிகள் அத்தனையும் ஆராதிக்கிறாங்க. எல்லா ஆவிகளும் அந்த மக்கள் அடிமைப்படுத்திடுச்சு. இன்றைக்கு அந்த மக்கள் வந்து மீட்டு கொள்ளப்பட்ட மக்கள் இந்த 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 ஜனத்திலேருந்து எல்லா இடத்துக்குள்ளே மாட்டியிருக்காங்க. நம்மளை கொண்டு வந்துட்டார். இப்போ நம்ம தான் அந்த மக்களை காப்பாற்றணும். காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னா, இப்போ உலகத்தில் இருப்ப நம்மளுக்குள்ள பெரியவர், நமக்குள்ளேருந்து வல்லமை புறப்பட்டு அவர் டச் பண்ணவுன்னா கீழே விழுந்தோம். அப்போ அவங்களுக்கு பயமும் நடுக்கம் திகிலும் வரும். என்னடா அது நம்ம ஏசன்ற நாமத்தை ஆராதிச்சோம் எத்தனை நாளாக, இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் இவன் மேலே போய் இப்படி தூக்குனா கையாக பொத்தனை கீழே வந்துட்டான். அதனால அப்போ இவர் நான் ஆராதிக்க நாம தான் உண்மையாக நாமமா, ஏசன் நாம உண்மையாக நாம கிருப்பணும் அப்படியே நான் அவங்களுக்குள்ளேயே ஒரு டவுட் உண்டாகும். அப்போ அவங்கள விட்டு பிரிஞ்சு இந்த ஜனங்கள்லாம் பின்னாடி திருட்டுத்தனமாக வருவாங்க. நம்மள்ட்ட சத்தியத்தை கேட்குறது கேட்டு இதுதான் சத்தியன்னு உறுதியாக வர்றாங்க பாருங்கள், அவங்க தான் நிற்பாங்க, மற்றவங்க நிற்க மாட்டாங்க. அப்போ என்னென்னா, அப்போ இந்த சத்தியத்துடைய மகத்துவம் என்னென்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? அடுத்து என்ன சொல்கிறாங்க? 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ஸ்திரீ என்பது என்ன? கள்ளோபதேசம். இப்போ பெண்கள்கிட்ட போகிறது கிடையாது. இது கள்ளோபதேசத்தில் கரைப்படுத்தா மற்ற எந்த உபதேசமும் இவங்களை டச் பண்ண முடியாது. இவர்களே ஆமாம். ஏனுக்குன்னா கற்புலன்னா இந்த ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கண்ணைக்கு உணவுடைய நாமத்தில் முத்திரை குத்தப்பட்ட அந்த கன்னி இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் ஆமாம். ஏன்னு இந்த சத்தியத்தை இந்த நாமத்தையும் ஆராதிக்கிறவர்கள் இவர்களே. அடுத்து இவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுக்கும் அப்பா இவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். இவருடைய வாயிலிருந்து என்ன கவடம் காணப்படவில்லை. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவராக இருக்கிறார்கள். ஏன்னா தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, ஏன்னா அவருடைய சிங்காசனம் நமக்குள்ளே வந்துடுச்சு. சிங்காசனம் எங்கே இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. அப்போ நம்மளை அவர் நடத்துறதுனால இந்த வாக்கு பிரகாரம் நம்மளை தவறு பண்ணுறதுக்கு விட மாட்டார். யார் எப்படி வந்தாலும், ஏன்னா உலகத்தில் இருப்பவன் பெரியவர் நமக்குள்ளே இருக்கார். இப்போ நம்மளை தப்பு பண்ண விட மாட்டார். அவர் நம்மளை காப்பாற்றுவார். பிசாசுக்கு என்ன வேலை? எந்த வழியிலையும் நம்மளை இழுத்து போடலான்னு பார்ப்பான். ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக. ஏன்னா உலகத்தினுடைய ஆசாபாசம் நம்மளை ஒட்டக்கூடாது. ஒரு குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். தாமரையில் தண்ணியில் இருக்குது, தண்ணி ஒட்டுதா? அதேபடி
அந்த உலக ஜனங்களுக்குள்ளே இருந்தாலும் உலகத்தினுடைய ஆசாபாசம் உலகத்தினுடைய காரியம் எதுவுமே நம்மளை என்ன பண்ண விட்டாதையே. எனக்குள் இருப்பவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவர் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு சொல்லும்போது இந்த தீங்கிலிருந்து நம்மளை விலக்கி காப்பார். நான் உண்மை உத்தமமாக இருக்க 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 அவருக்காண்டி உண்மையாக இருக்க அவருக்காண்டி நேசிக்க எந்த தீங்கு வந்தாலும் என்னை அணுகாது. எல்லா தீங்கும் எப்படி போகும்? ஓடிடும். அதுக்காண்டி நம்ம என்ன சொல்லும்போது நம்ம அதாவது நம்மளுடைய காரியம் முழுவதுமே எப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் அவர் தரன்னு நினச்சா அவர் சிம்பிளாக ஒரு செகண்டில் கொடுத்துருவார். அவர் தரன்னு நினச்சார்னா ஒரு செகண்டில் கொடுத்துருவார். ஆனால் இந்த ஐஸ்வர்யம் தேடி பிடிச்சாலும் கிடைக்காது, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது. அப்போ எப்போ இந்த ஐஸ்வர்யத்தை லகுவான முறையில் சிறுமை எளிமையான எண்ணெய் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. அதை நீங்கள் கனப்படுத்தணும். கனப்படுத்த 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 உங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 1,00,000 வீட்டுக்குள்ள இந்த சாயங்கால வெளிச்ச நேரத்தில் மல்கியா 4:6, வெளிப்படுதல் 10:6, சகரியா 14:7, அப்போஸ்தலர் 3:22, அப்போஸ்தலர் 17:31-32, யாத்திராகமம் 28:30. இந்த வசனங்களை ஊரின் தும்மி என்பவர்களின் விளக்கம். ஊரின் தும்மிம்னா என்ன என்பவர்களின் விளக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 28:9-12 சொல்கிறாரு. ஊரின் தும்புகளின் என்பவர்களின் விளக்கம். அதில் நீங்கள் வீட்டில் ரொம்ப ஃப்ரீயாக படிச்சுங்க. ஏன்னா அது அந்த விளக்கத்தை ஒரு அங்கே சொல்கிறாரு. ஆமாம், அது நோட் பண்ணி வச்சுங்க. யாத்திராகமோ 28 9-12 இந்த ஊரின் தும்மிகள் என்பது விளக்கத்தை அங்கே சொல்கிறாரு. விளக்கம். அடுத்தது சொன்னால் வெளிப்படுத்தல் ஃபஸ்ட்டு பாயிண்ட். வெளிப்படுத்தல் 5 9-14 செகண்ட் பாயிண்ட். வெளிப்படுத்தல் 7 9-17. வெளிப்படுத்தல் தேர்ட் பாயிண்ட் 21 1-8, 1-22 முடிய வரும். இந்த 3 இடங்களிலும் இருப்பவர்கள் புறஜாதி இஸ்ரவேலர்கள். நல்லா கவனிங்க. இந்த 3 இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் யார்? புறஜாதி இஸ்ரவேலர்கள். நம்மளால் மகிமையிட்ட மணவாட்டி சபையால் ரட்சிக்கப்பட்ட அந்த புறஜாதி இஸ்ரவேலர். இவங்களுக்கு பேர் தான் இஸ்ரவேலர்கள். யாக்கோப்பு சொல்கிறாரு, உன் பேர் என்ன? யாக்கோப்பு. இனிமேல் கூட உன் பேர் யாக்கோப்பு இல்லை, இஸ்ரவேல். அவனுக்கு தான் இஸ்ரவேல் பேர் வச்சார். ஆனால் அந்த இஸ்ரவேல் அந்த ஜனங்களுக்கு பேர் அந்த அந்த பாக்கியத்தை அவங்க இழந்து போனதுனால அந்த என்ன சொன்னால் ஊரின் 7ஆம் தூதன் வந்து இவன் மூலியமாக இந்த ஜனங்களுக்கு இஸ்ரவேலர்கள். இப்போ நம்மளுக்கு என்ன பேர் வந்துருச்சு? இஸ்ரவேலர்கள். நாம் தான் இஸ்ரவேலர்கள். அப்போ எப்பேற்பட்ட ஒரு நாமத்தை நம்மளுக்கு வச்சுருக்காரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன வசங்களை நோட் பண்ணி வச்சிங்கன்னா 3 இடங்களிலும் வருகிறது. இவர்கள் புறஜாதி இஸ்ரவேலர்கள். இவர்கள் தான் காணாமல் போய் இஸ்ரவேலர் கூட்டத்தார்கள் ஆவார்கள். இவர்களைத்தான் இவர்கள் தேடி கண்டுபிடிப்போம் தான் இந்த ஊரின் 7ஆம் தூதன். உங்களுடைய ஊழியமே என்ன? இந்த காணா போன ஆடுகளாக இஸ்ரவேலை தேடி கண்டுபிடிக்கிறது. அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் 100 ஆடு இருந்துச்சு, ஒன்று காணாமல் போச்சு, அது விட்டுருவானா? காணா போன ஆடை தேடி கண்டுபிடிச்சி அதை தோளில் தூக்கிட்டு வர மாட்டானா? அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமாக நம்ம மேலே இருக்கார். நம்ம மேலே எப்படி இருக்கார்? ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்ம கொண்டு வந்திருக்காரு. நினைக்க நம்மளுடைய இருதயம் ரொம்ப அப்படியே ரொம்ப கம்பீரிக்குது, பூத்து பூருக்குது. அப்போ எப்பேற்பட்ட ஒரு செக்ஷனுக்குள்ளே நம்மளை இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டார் பார்த்தீங்களா? அதில் தான் சொல்கிறார் ஊரின் சொல்லிட்டு மத்திய 15:24 சொல்லும்போது கிறிஸ்து பிரணவம் காணா போன இஸ்ரவேல் கூட்டத்தார்களுக்கு இவர்களைத்தான் தேடி கண்டுபிடிக்க வர்றார். அதில் அவர் சொல்கிற வார்த்தையை கவனிச்சிங்கன்னா 15:24 சொல்கிறாரு, காணா போன ஆடுகளை இஸ்ரவேல் கூட்டத்துக்கு வந்தேன்றாரு. அவர் எதுக்கு? அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அந்த இடத்த பார்த்தீங்களா? நம்மளை தேடி கண்டுபிடிக்க காணா போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்துக்கு வந்துட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்கிறாருன்னா அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை, ஜீவன வார்த்தை. இன்றைக்கு காணா போன ஆடுகளை இஸ்ரவேல் கூட்டத்தை என் மூலியமாக உங்களுக்கு 2000 வருஷம் கழிச்சு இப்போ தான் உருவாக்குறாரு. எங்கேருந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு வர்றாரு? நான் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன், எவ்வளோ பெரிய எங்கள் ஃபாதர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவ்வளோ பெரிய ஆள். எங்கள் அப்பா பேருக்கு 40 கிராமத்துக்கு தலைவரியாக வர்றோம்.
வந்து வண்டியில் கட்டி அவ்வளோ மரியாதை. எந்த ஊருக்கு போனாலும் பட்டம் கட்டுவாங்க, தலைப்பக்கத்துக்கு பட்டம் கட்டுவாங்க. பட்டம் கட்டி தான் அவர் தலைவரே அவர் தான், பஞ்சாயத்து தலைவரே அவர் தான் தீர்ப்பு கொடுப்பார். அப்படி ஒரு பெரிய பிரபலமாக வாழ்ந்தார் எங்கள் ஊரில், அவ்வளோ பிரபலமாக வாழ்ந்தார். ஆனால் கடைசி கர்த்தருக்குள்ளே வரும்போது என் சொத்து சுகம் எல்லாம் போயிட்டு வெறும் ஆளாக நான் படித்த எஸ்எல்சி புக்கை விற்றுட்டு திருத்தனமாக ஒரு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துருந்துட்டார். வெறுமையாக வரேன். ட்ரெயினில் ஒரு சகோதரனை சேர்ந்து முஸ்லீம் இருந்தால் அங்கே முஸ்லீம்களை போய் அவங்க கூட இருந்து அது பண்ணி இதை பண்ணி கடைசியில் இந்த சத்தியத்தை எங்கே கொடுக்குறாரு? இவ்வளோ பெரிய தாடி வச்சு எல்லாம் வணங்கும் போது அல்லா தான் தெய்வம் இயேசு பிசாசுன்ற முறையில் பேசுகிறேன் பாருங்கள். அப்போ தான் என்னை உழுக்கிறாரு. அப்போ எப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு எனக்கு. நான் தான் அந்த பாத்திரம், நான் தான் அந்த வித்துன்னு சொன்னால் விடவே இல்லை. பார்த்தீங்களா, நான் அவர் கடைசி வரைக்கும் விடையில கூட்டியே வந்துட்டேன். எல்லாத்தையும் அவரே இருந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து என்னை தேத்தி உருவாக்கி கொண்டு வந்துட்டார். அப்போ எந்த அளவுக்கு அப்போ அந்த அடிக்கடி நான் சொல்லுவேன் பாருங்க, ஒரு எதுனா அந்த சோளக்கதிரை சுளுக்கியில் குத்தி நெருப்பில் வாட்டுன்னு வாட்டும்போது எப்படி அது தின்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி வாட்டி விட்டார் நம்மளை. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, லகுவான முறையில் என் ஒருவனை வாட்டி என் மூலியமாக உங்களுக்கு லகுவான முறையில் இந்த சத்தியத்தை போதிக்க. ஆனால் லகுவாக வந்துட்டு நீ விட்டுறக்கூடாது, ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இந்த ஜனங்களை ரட்சிப்பில் கொண்டு அது இஸ்ரவேல் கூட்டத்தார்கள் இவர்கள் சொல்லிவிட்டார்னா தேடி கண்டுபிடிக்க வந்த தூதன் தான் இவன் சொல்லிட்டார். கிறிஸ்து பண்ணுவோம் காணா போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்தில் இவரை தேடி கண்டுபிடிச்சிட்டார். இந்த ஊரையும் திம்மி கொண்ட 7ஆம் தூதன் வந்திருக்கின்றான். ஆமாம், ஏன்னா இந்த கூட்டத்தை தேடி கண்டுபிடிக்க ஊரின் 7 எழுப்பிட்டார். இவர்கள் பிந்தின ஆதாமுடைய கச்சைக்குள்ளிருந்து ஆதாமுடைய கச்சையாக ஞானஸ்தானத்தில் மறைந்திருக்கிறார்கள். இவன் எங்கே மறைஞ்சிருக்கிறாங்க? அந்த பிந்தின ஆதாமுடைய கச்சைக்குள் மறைந்திருக்கிறது. முந்தின ஆதாமுடைய கச்சைகளை காணா போயிட்டாங்க. பிந்தின ஆதாமுடைய கச்சையாகிய ஞானஸ்தானத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கிறார்கள். அவர்களுக்கு சத்தியத்தை போதிச்சு கொண்டு வந்து உடனே ஞானஸ்தானம் கொடுக்கணும். போதிச்சு கொண்டு வந்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் உள்ளே கொண்டு வரணும். ஆகவே அதாவது இவர்கள் பிந்தின ஆதாமுடைய கச்சைக்குள்ளிருந்து வருபவர்கள் என திருவேதம் கண்டிப்பாக வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. இவர்கள் மரணம் அடக்க உயிர்த்தெழுதல் ஆகிய ஞானஸ்தானத்தில் ரட்சிக்கப்பட்டு பரலோக முத்திரையை தரித்து ராஜரிக ஆசாரிய கூட்டமாக புறப்பட்டு வருவார்கள். ஆமாம், இக்காரியத்தை ஊரின் 7ஆம் தூதன் ஆசாரிய ஊழியக்காரன் இவன் மூலியமாக நடந்தேறும். அத்துடன் என் தேவன் உறுதியிட்டு கூறாரு, இவர்தான் இந்த கூட்டத்தார்கள் மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாழ்வு இவர்களுக்குரியதான். மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாழ்வுக்குரியவர்கள் இவர்கள் தான். நான் மீதம் உள்ள காரியங்களை இதுவரைக்கும் சத்தியம் கேட்ட பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். மீதம் உள்ள காரியங்களை அடுத்தடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். இதோட செய்தி முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது எவ்வளோ பெரிய மகத்துவமுள்ள சத்தியத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. கேட்ட பிரகாரம் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஏனென்றால் இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய மக்கள் பாக்கியம் உள்ளது, காதுகள் பாக்கியம் உள்ளது, செவிகள் பாக்கியம் உள்ளது, ஆவி ஆத்மா சரியாக பாக்கியம் உள்ளது. அது கூட உங்கள் ரத்தத்தின் நிலை ஜீவனுக்குள்ளே வந்துடுச்சு, 4 நிலையும் ஜீவனுக்குள்ளே வந்துட்டதுனால கர்த்தர் உங்களை இன்னும் வழி நடத்தி அநேக ஆத்மாக்களுக்கு ஆதரவுகளாக இந்த பூமியில் நிறுத்தி ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக சென்று முழங்கால் படையிட்டு ஜெபிக்கும்போது உங்களுக்கு முன்பாக அவர் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கும்போது உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து சென்று ஆத்மாக்கள் எங்கே இருக்குது, அவர்கள் யார் என்று ஒரு கண்ணில் காட்டுவார். அவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஜெபிக்கணும்னா அந்த ஆத்மாவை உங்களை தேடி வந்து உங்களோட ஒட்டிக்குவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த இரும்பு ஏசும்போது அந்த காந்தத்தை ஒரு கம்பில் கட்டிக்கிட்டு தரையில் இழுத்துக்கிட்டே போவாங்க. இந்த தரையில் உள்ள இரும்பெல்லாம் அந்த காந்தத்தில் போய் ஒட்டிக்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் காந்தமாக உங்களுக்குள்ள அந்த காந்தமாகிய ஏசுனதுக்கு நம்முடைய உயிர் உங்களுக்குள்ளே இருந்து அதே மாதிரி காந்தமாகிய உயிர் எங்கெங்கே இருக்க எல்லாத்தையும் இழுத்து உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்து அப்படி ஒரு பெரிய ஒரு மகத்தான செய்தி, மகத்தான ஆசீர்வாதம், மகத்தான ஊழியம். அந்த ஊழியத்தை உங்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற அடியின் விசுவாசிகள் கேட்ட சத்திய பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.